வணக்கம். அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஒரு சுவையான, அனைவரும் பயத்துடனும் எதிர்பார்ப்புடனும் எனக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்விக்கு ஆன்சர் கேட்குற ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சி சனி பெயர்ச்சி. அந்த சனீஸ்வரனுடைய எஃபெக்ட், அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கின கிரகம். அதனால் எதையுமே கரெக்டாக அளந்து கொடுப்பார் அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் உண்டு. எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு போலீசிங் அப்படிங்கும் போது பயத்தோடு இருப்போம் இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயத்தில் தான் சனீஸ்வர பயமும் நமக்கு. காலங்களிலே மகாபாரதத்தின் அடுத்தது ராமாயண யுத்தங்களில் வரும்போது, ராமாயணத்திலே ஒரு காலகட்டம் வருகிறது. ராவணன் தனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும், அனைத்து விதமான பலமும் கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிற போது, கிரகங்களினால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எதுவும் வந்துக்கூடாதுன்னா எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சுருவார். அப்படி வைக்கும்போது அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுமோ என்ற பயத்திலே எல்லோரும் தூண்டுவார்கள். அந்த தூண்டுதலின் பேரில் சனீஸ்வரன் ஒரு கட்டத்தை காலை தாண்டி வச்சுருவாராம். அதனால் அவர் கால் வெட்டப்படுகிறது, துண்டாடுகிறது அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு. அதனால் சனீஸ்வர கிரகத்தினுடைய தாக்கத்திலே ஒரு கால் அப்படிங்கிறது ஊனமாக இருக்கும்னு மனசில் வச்சுப்பாங்க. ஏன் இதுக்குன்னா, சத்திய சோதனை வரும்போது தன்னை பலி கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர கிரகம், தன்னை முன்னிறுத்து கொள்ளவர். அப்படி தான் சனி தாக்கம் கொண்டவர்கள் எல்லாருமே தனக்காக உழைக்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஊருக்காக உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய சுறுசுறுப்பு, தன்னை வருத்தி கொள்வது, இதிலெல்லாம் ரொம்ப பெயர் போனவர்கள் இந்த சனீஸ்வர கிரகத்தை ஆட்கொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஆட்கொண்ட தன்மையினாலே சனி பகவான் வந்து விட்டார்னா எங்கே நம்மளை பிடிச்சிக்குமோன்ட்டு நார்மலாக சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளார வெளியில் போயிட்டு வரும்போது காலை உள்ளங்காலேருந்து எல்லாம் தேய்ச்சி அலம்பிட்டு வாங்க, அது வழியாக சனி உள்ளே வந்துடுவார் அப்படின்வாங்க. அந்த பயம் இருக்கும். ஆனால் காலை கையெல்லாம் அழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இன்றைக்கி மாடர்ன் லைஃப்பில் எல்லோரும் எப்போ வேணால் உள்ளே போகிறோம். அதனுடைய தாக்கங்களையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாசலில் தண்ணி இருக்கும், அதில் காலை கழுவிட்டு தான், காலை நல்லா உள்ள காலை அழுத்தி தான் உள்ளுக்குள்ளார வருவோம். இப்படிப்பட்ட ஒரு தொடர் விளைவுகளை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் தன்னுடைய கிரக நிலைகளிலே எங்கெங்கே உட்காருகிறார்களோ அந்த உட்காரதிலும் பார்வை பலத்தினாலும் நிறைய பலனை நமக்கு கொடுப்பார். சனிக்கு ஒரு பார்வை பலம் உண்டு என்றால், 3ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 7ஆம் பார்வை அப்படின்னு ஒரு பார்வை, 10ஆம் பார்வை ஒரு சிறப்பு பார்வை, 3 விதமான பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அதில் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எக்ஸ்ட்ராவாக 3, 10ங்கிற பார்வையும் உண்டு. இந்த 3 என்றால் முயற்சி, 10 என்றால் ஜீவனம். அப்போ முயற்சியும் ஜீவனத்தையும் கட்டுக்கோப்பில் கொண்டு போகக்கூடியவர் இவர். கலத்திரம் ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா பார்ட்னர் ரிலேட்டட் மேட்டரும் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும். இப்படி சனீஸ்வரன் தன் கட்டுக்கோப்பிலே இந்த 3 பார்வைகளையும் வைத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல், தான் உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த கிரக சூழ்நிலைகளே நம்ம சொல்லுவோம் இல்லையா, சனி வந்துடுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவான் என்னை உள்ள தாக்கல் வந்துட்டார், எனக்கு இப்போ 7.5 சனி சார் அப்படின்வான். 7.5 வருடம் ஆகும் 3 விதமான கட்டங்களை மாறுவதற்கு. எப்படி ஒரு 12 கட்டம் சைக்கிள் வரணும்னா 30 வருஷம் ஆகிடும். இப்படி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கூடிய சைக்கிளில் இப்போ நடக்கக்கூடியது 29 மார்ச் 2025 அன்று பங்குனி மாதம் 15ஆம் தேதி அமாவாசை இரவு 9:44 சனீஸ்வரன் அவர்கள் இப்போ இருக்கிற கும்பம் என்ற ராசியிலிருந்து மீன ராசிக்கு மூவ் ஆகிறார். இந்த பெயர்ச்சி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிறது மட்டும் இல்லை, இத்தனை நாள் சனிக்கு ஆட்சி வீடாக இருந்தது மகரம், கும்பம் அப்படின்னு 2 வீடு. இந்த ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறார். ஆட்சி வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் இல்லாமல், இவர் பயணிக்க போகக்கூடிய அடுத்த கட்டம், அதாவது நம்முடைய மீனராசிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய மேஷராசின்னு சொல்லுவோம். மேஷராசியிலே சனி நீச்சம் அடைவார்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படி தன்னை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த சனி பெயர்ச்சியானது இப்பொழுது நகரவிருக்கிறது. சனி பெயர்ச்சி நகரம் அன்று ஒரு விசேஷமான நாள் என்ன என்றால், அன்றைக்கி சனிக்கிழமை, அன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த 2 சேர்ந்தது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி அமாவாசை. இப்படி 3 விதமான காம்பினேஷனில் அன்றைக்கி சனி மூவ் ஆக போகிறார். உத்திரட்டாதி என்ற நட்சத்திரமும் சனியுடைய நட்சத்திரம். சனிக்கிழமை அவருடைய சேம் டே,
அமாவாசை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள், முன்னோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடியது. இது சனிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம். அப்போ தனக்கு பிடித்த நாளிலே, தன்னுடைய நாளிலே, தன்னுடைய திதியிலே, தன்னுடைய நட்சத்திரத்திலே அவர் மூவாக போகிறார். அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஒருத்தர் கிளம்புவாங்க. ஊருக்கு கிளம்பும் போது அப்படி ஊருக்கு கிளம்புறார் அப்படின்னா இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றது நம்ம விபரீதமாக நல்லா பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால சனியை நம்ம ரொம்ப அட்டென்டிவாக பார்க்க வேண்டியிருக்கோம். அதே மாதிரி நார்மலாக சொல்லுவோம், அஷ்டமத்தில் சனின்னுவோம். சனி 8ஆம் இடத்துல உட்காந்து அஷ்டமத்தில் சனி, 4ஆம் இடத்துல சார் அவர் அர்த்தாஷ்டம சனி சார் எனக்கு அப்படின்வான். அவர் நேராக எழுதவுன்னா சப்தமத்தில் சனி உட்காந்துருக்கார் சார்வான். அப்போது சனி எங்கே அமர்ந்தாலும் அவரை பற்றி பயம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது சனி எங்கே இருந்தால் நமக்கு பயம் இருக்காதுன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்துட்டால் பயம் இருக்காது. ஏன்னா அவருடைய பார்வை இடம். 6ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போனாலும் பயம் இருக்காது. அதே மாதிரி லாபஸ்தானம்னு சொல்ல இடத்துல சனி இருந்தால் அவருடைய பயம் நமக்கு இருக்காது. சனி என்னுடைய ராசியிலேருந்து 11ஆவது இடம் சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியவர், உழைத்தால் காசு வரும், அவ்வளோதான். அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எப்படி மனசில் வச்சுக்கணுன்னா, எவ்வளோ தூரம் நேர்மையாக இருக்கிறோமோ, எவ்வளோ தூரம் நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தை உண்டு, நான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறோமோ, இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த சனியுடைய நுட்பமான விஷயம். பயப்பட வேண்டியதே இல்லை. முயற்சிகளை நான் செய்து கொண்டே இருப்பேன், வேலையை நான் வெற்றி நோக்கி பயணித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சனி எப்பயும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சனி போன்று கொடுப்பாரே இல்லை, அவ்வளோ அழகாக கொடுப்பார். தனகாரகன் அவர். கொடுக்கறதுல வச்சுட்டு செய்கிறதுனா வஞ்சனையே இல்லாமல் செஞ்சு கொடுப்பார். அதனால தான் உழைத்தால் உயர்வு அப்படிங்கிற ஒரு பெரிய பழமொழி இருக்குல்ல நம்மகிட்ட. அந்த உழைப்புக்கு முழு முதற் பொருள் யாருன்னா சனீஸ்வரன். எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, ஹார்ட் ஒர்க் பேஸ் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளோ தூரம் உழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அத்தனை பலத்தையும் கொண்டவர் சனி ஈஸ்வரன். அதனால தான் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கார் அவர். அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின சனி எப்படியாவது நமக்கு பணத்தை கொடுத்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றதுனாலே காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய தீமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத்துன்னு அந்த அவருடைய காயத்ரியை சொல்லி அவரை வழிபாடு செய்யணும். சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறது. அவர் காகத்வாஜ விட்மகேனோ அவருடைய வாகனம் காகம். அந்த காகத்துக்கு உணவளிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடித்தது. பித்ருக்காரியங்கள்னும் போது எள்ளு சாதங்கள் பண்ணி விநியோகம் பண்ணுறது. அவருக்கு கருப்பு அப்படின்னு பிடிக்கும், ஆனால் வஸ்திரமே கருப்பு. அதனால் கருப்பு கம்பளி, கருப்பு வஸ்திரங்கள் இதெல்லாம் தானம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகார பலன்களாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த காலகட்டங்களிலே ஒரு தடவேனும் காசிக்கு சென்று பித்ருக்களுக்கு காரியம் செய்யும்போது வரக்கூடிய சனி தாக்கங்கள், எதிர்மறை தாக்கங்கள் இருந்தால் அது குறைந்து நேர்மறையாக பெனிஃபிட்டாக சேரும்னு சாஸ்திரம் இருக்குது. அதனால் இதை அப்படியே பயன்பாடாக பண்ணும்போது சனியை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர் நமக்கு உழைப்பவருக்கு இந்த உழைப்பாளி இல்லாத நாளே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உழைக்கிறவனுக்கு அப்படியே காசு கொடுக்கக்கூடிய, கைக்கு கையாக நம்மளோட அமைதியாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் யாருன்னா சனீஸ்வர தெய்வம். அதனால் தொடர்ந்து என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் என்று தொடர்ந்து பார்ப்போம். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. காகத்வாஜ விட்மகே கட்கஸ்தாய திமிகி தன்னோமந்த பிரச்சோதயாத் என்ற இந்த சனீஸ்வரனுக்கான காயத்ரி மந்திரம் ரொம்ப பிரசித்தமான மந்திரம். காகத்தின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய, காகத்தை வாகனமாக கொண்ட, மந்தகதியிலே செல்லக்கூடிய சனீஸ்வரனை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். இவர் ஏன் காகத்தை வைத்திருக்கிறாருனாக்க, முன்னோர்களை கரை சேர்க்கக்கூடிய விதத்தில் பித்ருக்கள் அப்படிங்கிற விஷயம் நம்ம காக்கான்னு வச்சுருப்போம், பார்த்துருப்பீங்க இல்லையா. காக்காய்க்கு சாதம் போடுறது, நம்ம படையெல்லாம் பண்ணால் கூட காக்காய்க்கு தான் கொடுப்போம். அப்படிப்பட்ட விஷயம் காக்கிறதுன்னா அண்டம் காக்கைன்னா உலகத்தை காப்பதுன்னு ஒரு தமிழில் ஒரு வார்த்தைகளும் உண்டு. அப்படி நம்மளை காப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த சனீஸ்வரன் செய்வாருங்கிறது ஒரு விஷயம். அப்படி காவந்து செய்யக்கூடிய ஆள் யாருன்னா, எதையுமே செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் தான் காவந்து, செக்யூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், அந்த இடத்துக்கு தான் அவர் போகிறார். நார்மலாக இந்த 4ஆம் இடம் சனி போகிறது நல்லது இல்லைன்னு சொல்லுவோம், சண்டை வரும். சுகஸ்தானத்தில் போய் நச்சு நச்சுன்னு ரொம்ப போட்டு எல்லாரையும் கேள்வி கேட்டுருந்தா என்ன வரும்,
சண்டை வரும். சுற்று நட்பர் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு நீ இது பண்ணியிருக்கலாம், நீ அது பண்ணலை, நீ அது பண்ணியிருக்கலாம், நீ இது பண்ணலைன்னு ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா என்ன பண்ணுவான்? எப்போ பார்த்தாலும் நோயின்னு வந்துட்டு சண்டை போடுவானா மாட்டானா? அதனால் 4ஆம் இடத்துக்குள்ளே சனி நுழையும் போது இந்த சண்டை வரும் காரணத்தினால்தான் எல்லோரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4ஆம் இடங்கிறது 8ல் பாதி, அதனால் அர்த்தாஷ்டம சனி சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன ஒன்றும் இல்லை, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா அங்கங்கே போய் செக் பண்ண சொல்லுவோம். உங்கள் மனசு எல்லோரையும் செக் பண்ணு ஒரு இன்ட்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களை பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த குக்கு வித்து கோமாலையும் இதில் வந்து காதில் ஒருத்தர் மாட்டிகிட்டு இருப்பார். அப்போ இன்னொருத்தர் அங்கேன்னு சொல்லுவார், இவர் அப்படியே போய்ட்டு அந்த செஃப் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா, பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களை இன்ட்யூட் பண்ணிவிட்டு உங்களை சொல்லுவார். யார் வாங்குறது? நீங்கள் தானே வாங்க போகிறீங்க. அதனால் அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு கான்செப்டை மைண்ட் வச்சு சொல்கிறது. நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் செய்கிறத மட்டும் நான் செய்கிறேன், என்னுடைய கண்டென்ட் எந்த உங்களது ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படிங்கிறது தான் அங்கே ஃபேக்ட். நீங்கள் உங்களை திறனாய்வு செய்து கொண்டு நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா சனீஸ்வரன் உங்களுக்கு கொடுப்பார். இவ்வளோ தான் ரூலு. அப்படி இல்லை, நான் வந்து காதலை மாட்டி கேட்பேன் அப்படின்னா அவர் சொல்கிறது நீங்கள் டியூனுக்கு ஆடணும், வேறு வழி கிடையாது. அவர் டியூனுக்கு நீங்கள் ஆடணுமா இல்லை உங்களுக்கு சுய புத்தியோடு நாங்கள் உழைக்கணுமா பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்கணும். பொருளாதார விஷயத்தில் போய் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொருள் வந்து கொண்டு இருக்கும், அப்படியே அசால்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருந்தாலும் பணம் பண்ணிடுவா சார் அவெல்லாம் அப்படி சொல்லுவோம். ரெண்டாவது, லேபேக் ஆக்டிவிட்டி கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அதனால் மெதுவாக விஷயங்கள்லாம் ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் சனியுமே உள்வட்ட கிரகம் வெளிவட்ட கிரகம்னு ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்திங்கன்னா, பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள், பூமியை விட்டு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்கள் 2, இந்த குருவும் சனியும். கொஞ்சம் சனின்றது சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் வேறு இருப்பார். அப்போது கருப்பு கலர்காரர் இவர். அதனால்தான் அந்த கிரகத்தினுடைய பேசிஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக பிளானட் சுற்றும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த கிரகத்தோடைய சுற்றி வரும்போது நிறைய தூசு மண்டலம்னு ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போனா இந்த சனியை சுற்றி நிறைய பேர்கள் இருப்பார்கள்னு புரிஞ்சுக்கணும். அப்போது உங்களுக்கு 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடையாளர்கள் நிறைய இருப்பார்கள். நிறைய பேரோட கூட்டமாக இருப்பீங்க. அந்த கூட்டத்தை கரெக்டாக வழிநடத்த வேண்டக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு கொண்டு வரணும். அவ்வளோதான். அது இல்லைன்னா என்ன ஆகும்? ஒன்று தெற்கில் போகும், ஒன்று வடக்கில் போகும், ஒன்று கிழக்கில் போகும், ஒன்று மேற்கில் போகும். 4 பக்கமாக சுற்றிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மண்டையை வச்சுட்டு நிற்க வேண்டியதான். இதுதான் அர்த்தாஷ்டம சனியோடைய வேடிக்கை. இப்போ நான் எப்படி இவங்களெல்லாம் கோர்வையாக வேலை வாங்குவேங்கிற திறன் வேணும்னா என்ன பண்ணணும்? நானே என்னை எக்யூப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். 4 பேரையும் நான் மேய்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 4 பேருக்கு 4 வேலை கொடுக்கணும். இல்லைன்னா மண்டை கஷாயம் இந்த பொதியை கொண்டு அங்கே போடு, அங்கே இருந்தீங்க கொண்டு வான்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி சும்மாவான வேலை வாங்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா என்ன வேணும்? வேறு என்ன வேலை கொடுக்குறது அப்படின்னு இருக்கும் இல்லையா? எஃபெக்டிவ் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பேஸ். சுகஸ்தானம் 4. சுகத்தை பற்றிய விஷயங்கள், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் என்னன்னு பார்த்து அதை கண்டுபிடிச்சி போடணும். இப்போ வேலை நமக்கு வந்துடுச்சு. என்ன வரும்? நான் சுகப்பட வேண்டுமென்றால் யாரெல்லாம் என்னென்ன வேலை வாங்கணும்னு எழுதணும். ஒரு சின்ன சார்ட்டிங் லிஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சீக்கிரம் எழுந்து 4:30 மணிங்கிற பிரம்ம முகூர்த்தம் முன்னாடி எழுந்துக்கணும்னு அடிக்கடி சொல்கிறேன். ரீசன் என்னென்னா, சூரியனுக்கு முன்னாடி எழுந்துனாதான் சனி வேலை. இருட்டு கிரகம். சனி வேலை செய்யணும்னா சூரியன் வந்து வேலை செய்யாது. சனி அதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அப்போ வேலை செய்யும்போது நீங்கள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் பூஜை புனஸ்காரங்கள் இருந்தால் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேப்பர் எடுத்து, நான் இவங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பயனாளிகளாக வைத்து கொள்ளப் போகிறேன். இவர்கள் மூலம் எனக்கு வருமானங்கள் வேண்டும். அப்பா, அம்மா, குழந்தைகள், நண்பர்கள், தொழிலாளர்கள், கூட பணிபுரியவர்கள், இல்லை பொதுமக்கள், ஏதோ ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி வைக்கணும். முதல்ல இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா சார்? எங்கள் அப்பா அம்மா எனக்கு காசு தருவாங்களா சார் அப்படின்னீங்கன்னா
நீங்கள் உங்கள் உழைப்பாலே, என்ன எல்லாருக்கும் உழைக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, உங்கள் உழைப்பாலே வரக்கூடிய ஊதியங்கள் எப்படிலாம் வரும்னு முதல்ல சார்ட் பண்ணுங்கள். எப்படியோ பணம் வருதுன்னெலாம் கேட்டால், எனக்கு செகண்ட் லைன் இன்கம்னு சொல்லுவான், இன்னொரு வகையிலே எனக்கு பணம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கன்னா இருக்குதான்னு தேடுவோம். அது எப்படி தேடுவது அதையும் சொல்லி கொடுத்துருங்க, எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா நான் சின்ன விஷயமாக சொல்லித்தரணுன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு வச்சுருக்கதா வச்சுப்போம். வாசலில் ஒரு பால் வியாபாரம் செய்பவர் இல்லை பூ வியாபாரம் செய்பவர் இருக்கிறார்கள் வைத்துப்போம். இப்போது எனக்கு உபரி வருமானம் வேணும்னு ஒரு எனக்கு எண்ணம் இருக்குது. சாயங்காலம் அந்த அம்மா வீட்டுக்கு கிளம்பும் போது, அம்மா அந்த பூ வேணால் ஃப்ரிட்ஜில் போட்டுக்கோ, மாதம் ஒரு 50 ரூபா கொடுத்துரும் சொல்லுவோமா இல்லையா? அந்த அம்மாவுக்கு 50 ரூபா ஒன்றும் பெருசாக இருக்காது, உங்களுக்கு 50 ரூபா பெருசாக இருக்காது. ஆனாலும் அந்த ஃப்ரிட்ஜு ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டியோட ஒரு அசட்டாக மாறுது இல்லைங்களா? இப்படி ஒரு உபரி வருமானத்தை சிறுக சிறுக சேர்ப்பதற்கான உழைத்து ஊதியத்தை பெருக்குவதற்கு வழிகள் இருக்கான்னு தேடுங்க. இதுதான் உங்களுடைய இந்த டாஸ்க் ஆஃப் 4ஆம் இடத்தை வச்சுக்கணும். 4க்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது இப்படி. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், முதலே சொன்னேன், நச்சுன்னு அடுத்தவனை போய் நோண்டும். நான் இப்போ இல்லைன்னா அடுத்தவனை போய் தோண்டி சண்டையை தான் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். சண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ பண்ணுறோம். வாழ்க்கையை ஸ்மூத்தாக ரன் பண்ணணும்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஸ்மூத்னஸ் வரணும்னா நான் தற்சோதனை செய்து எனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, இல்லை இங்கிட்ட இருக்கிற பொருளை வைத்து நான் எப்படி அதை பணமாக மாற்றுவது, எனக்கு உபரி வருமானத்தை சேர்ப்பது, இதுதான் ட்ரிக்கு. இதை காலை வேளையில் எழுந்தால் உங்களுக்கு மனசில் ரொம்ப கிளியராக தெரியும். சத்தம் இல்லாமல் அமைதியாக மனசுக்குள்ளார ஓடும். தியானம் பண்ணி அமைதியாக உட்காருங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து ஒரு பேப்பர் எழுதி தினமும் காலையில் எழுந்துக்கும் போது அதை ரிவ்யூ பண்ணினே வாங்க. நாம் நேற்றுக்கு இதை ட்ரை பண்ணோம், இன்றைக்கி ட்ரை பண்ணோம், ட்ரை பண்ணோம், ஒரு நாளும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண ஒரு நல்ல ஃபைன் டியூன் மெத்தட் கிடச்சிரும். மே மாதம் 2025 குருவானவர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் அவர் போய் மிதுனத்தில் உட்காந்து 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். அது வரைக்கும் என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா, இப்போ சனீஸ்வரன் பகவான் அங்கே போனதுனால இப்போ உங்கள் குருவை 3ஆம் பார்வையாக பார்த்தனால எல்லாத்தையும் எக்ஸிக்யூஷன் இல்லாமல் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸிக்யூஷன் லெவல் வரணும்னா தனகாரகன் 2 தனகாரகனுடைய வேலையும் கிடச்சிரும். இங்கே 4ல் இருக்கிற தனகாரகனான சனீஸ்வரா, அங்கே 7ஆம் பார்வையில் உங்கள் தனக்காரன குரு, இவங்க 2 பேருமே காசை போட்டுன்னு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. மனசுக்குள்ளே அந்த உத்வேகத்தை எல்லாம் கொடுப்பாரு. இந்தந்த வகையில் நான் பணம் பண்ண முடியும்னு ஒரு லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இது நிதர்சனமாக வரும், கவலையப்படாதீங்க. நான் எதுவும் கதையெல்லாம் சொல்லலை, உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்லித்தரேன். இதை அழகாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன விடணும், நம்ம சோம்பேறித்தனத்தை விடணும். ஏன்னா பேசிக்கலி நம்மளுடைய ஐடியா கொஞ்சம் ரிலாக்ஸாக சோம்பேறித்தனமாக இருக்கணும். அதை கொஞ்சம் டச் பண்ணி எடுத்துடுங்க, வேண்டாம். இந்த காலகட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை மாற்றப்போகிறது என்ற எண்ணத்தில் அதெல்லாம் டச் பண்ணி தூக்கிடுங்க. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. காலையில் எழுந்த பிறகு சாதத்தை வடிச்சிருப்பீங்க, கொஞ்சம் கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு காக்காய்க்கு போட்டுடுங்க. காக்காய்க்கு சாதம் வைப்பது ஒரு நல்ல ஒரு பரிகாரம். மற்ற விலங்குகளுக்கு உங்களால் ஆன உணவுகளை கொடுப்பது நல்ல பரிகாரம். இந்த உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தின் கீழே சனீஸ்வரன் போகக்கூடிய காலங்களிலே முடிந்தவரை பக்கத்தில் இருக்கிற கோசாலைன்னு சொல்லக்கூடிய பசுமாடுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று பசுக்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை கொடுங்கள். முடிந்த வரைக்கும் பசுவெல்லாம் விரட்டாமல் அடித்து கொள்ளாமல் பார்த்துக்கிறதெல்லாம் உங்கள் வேலையாக வச்சுக்கோங்க. பசு வதையை தடுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. ஏன்னா குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை செய்தீர்களானால் உங்களுக்கான பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் கொடுத்துருவார். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு கோட்பாட்டோடு போயிட்டுருக்குறாங்க, இவங்கெல்லாம் கரெக்டான சாமிங்க அப்படின்னு எடுத்துரும். அதனால் பசுக்களுக்கான வைக்கோல் கொடுக்கறது, பழங்கள் கொடுக்கறது, இல்லை அதனுடைய வதைகளை தடுப்பது, இல்லை அதனால் வரக்கூடிய விபூதி விஷயங்கள், கோமியம் மாதிரி விஷயங்கள் எல்லாம் வியாபாரத்தில் இருந்தால் அதெல்லாம் வாங்கி பயன்படுத்தி, இல்லை அதை பற்றி வாங்குவதற்கான ஊக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா உத்திரட்டாதிங்கிறது காமதேனு அப்படிங்கிற அதிதேவதையுடைய நட்சத்திரம். அப்போ காமதேனுனாலே கற்பகவருஷம் காமதேனுன்னு சொல்கிறோம் இல்லையா? கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம்னா உங்களுக்கு கேட்டதெல்லாம் சுகஸ்தானம் 4, கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் தான் இந்த வந்துட்டார் சனி. அதனால் அவர்
29 மார்ச் அன்று அமாவாசை அன்று சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி என்ற நட்சத்திரத்தெல்லாம் மூவாரார். அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுடைய குருவின் வீட்டில் தான் இருக்குது, மீன ராசிக்குள்ளார. அதனால் உங்களுக்கு டைரக்ட் பெனிஃபிட் இருக்குமா? கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இதை பண்ணினீங்கன்னா இந்த சனி பயிற்சி டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். நெகட்டிவ் ட்ரால் எதுவுமே இருக்காது. கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. காகத்வாஜ விட்மிகே கட்கஸ்தாயுதுமி தன்னோ மந்த பிரச்சோதயாத் என்ற சனீஸ்வரனின் காயத்ரியுடன் இந்த மகர ராசியின் சனி பயிற்சி பலனை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதனே சனி. உங்களுக்கும் கும்பத்துக்கும் இவர்தான் அதிபதி. அப்படிப்பட்டவர் இவ்வளோ நாள் உங்கள் கூட என்ன இருந்தார்? 7.5 சனி அப்படிங்கிறதுல இருந்தார். தனுசில் இருந்தார். உங்கள் ராசிக்குள்ளே வந்தார். 2ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தார். இப்போது வெளியில் கிளம்புறார். நார்மலாகவே வெளியில் கிளம்புறவர் உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்திலே மீன ராசிக்குள்ளே நுழைகிறார். நார்மலாகவே இந்த 3 அப்படிங்கிற இடம் சனிக்கு ரொம்ப நல்ல இடம். பணம் நிறைய வரணும் அப்படின்னா சனி 3ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம். 3, 6 இதெல்லாம் ரொம்ப நல்ல இடங்கள் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பலனை கொடுக்கணும். காலச்சக்கரத்தின் பொறுத்து உங்களுடைய ராசி 10, அதனோட அடுத்த கும்பத்துக்கு 11, 12 போய் அமர்ந்துக்கிறார். காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது அப்போது 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனா எதிர்பாராத தன வரவை கொடுக்கும். வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பாடாகும். ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப்லாம் ஃபாரின் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். சொத்துக்கள் எல்லாம் வாங்குவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்லதொரு காலகட்டங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வகையறாக்களிலே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் கொடுக்க போகுது. லாபம் வரும், சந்தேகம் இல்லாமல் லாபத்தோடலாம் இருக்கலாம். தொழிலே ஒரு சின்ன முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இடமாற்றங்கள். ரொம்ப நாளாக நான் வேலைக்கு இடமாற்றம் எல்லாம் உட்கார்ந்துருந்தேன். இடமாற்றங்கள் கிடைப்பதற்கு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான காலகட்டம் ஒன்று வந்துவிட்டதனால் மகர ராசிக்கு இப்பொழுது 29 மார்ச் அன்று அமாவாசை 9:44 சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனியானவர் பெயர்ந்து பூரட்டாதி என்ற அந்த நட்சத்திர காலின் போய் நிற்கும்போது அன்றைக்கி உங்களுக்கு ஆன்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூரட்டாதினாலே குபேரன், அடுத்த உத்திரட்டாதினா காமதேனு, அடுத்து ரேவதினா சனீஸ்வரன். இப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ குபேர காமதேனு சனீஸ்வரன். அப்போ உங்களுக்கு குபேரலக்ஷ்மி அப்படின்னா குபேரலக்ஷ்மி கமலதாரிணி தன ஆகர்ஷ்ணி ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை எப்பவும் லக்ஷ்மி ஸ்தோத்திரமாக சொல்லிக்கொண்டே வாருங்கள். 5க்கும் 10க்கும் உரிய 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரிய சுக்கிரன் உங்களுக்கு ஏற்கனவே 3ஆம் இடத்துல உச்சம் என்ற இடத்தை தொடக்கூடிய நேரத்திலே தான் இவர் போய் கொண்டிருக்கிறார். அப்போது சுக்கிரன் உச்சத்தில் ஒரு பாட்டு கூட உண்டு இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய உங்களுடைய 1ஆம் இடம் 2ஆம் இடத்தின் ராசிநாதனே அங்கே போகக்கூடிய விஷயங்களில் முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம். எவ்வளோ பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குது பாருங்கள். நல்லது நடக்க போகுதுனால எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன் நல்லது நடக்க போகணும்? இவ்வளோ எவிடன்ஸ் ப்ரூஃப் இருக்கும்போது நல்லது தான் நடக்கும் இல்லைங்களா? இதில் நெகட்டிவ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கேட்கணும்ல. நெகட்டிவ்னா என்னது? நான் செய்யக்கூடிய காரியங்கள் ஒழுங்காக செய்யலைன்னா நெகட்டிவ் வருமா வராதா? எதெல்லாம் சரியாக செய்யணும்? நான் சிஸ்டமேட்டிக்காக அக்கௌண்டபிளாக இருக்கணும். நான் என் காரியத்துக்கு நான் தான் பொறுப்பு. எதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு சில பொறுப்புகள் இருக்குது. அதில் இந்த அக்கௌண்டபிலிட்டியெலாம் இருக்குது. நான் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நான் தான் பொறுப்பு. இதை எடுக்கணும் முதல்ல. அப்படி செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் அப்போ எப்படி என்ன பண்ணுவோம்? ஒரு காரியத்தை செய்யும் போது எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா திருக்குறள்.
அந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசித்து கரெக்டாக லைனப் பண்ணிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. லைனப் பண்ணாமல் பண்ணும்போது துணிந்த பின் எண்ணுவதுக்கு இழுக்குன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன காரியம் செஞ்ச பிறகு நீங்கள் செஞ்சு பிரயோஜனம் என்னன்னு கேட்டுட்டார் இல்லையா? அந்த ஆன்சர் நீங்கள் எடுக்கக்கூடாது. முதல்லையே நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக பிளான் பண்ணணும். அப்போ நேச்சுரலி உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும். அப்படிங்கிறது தான் மகர ராசிக்கான ஈஸியான ஒரு சொல்யூஷன். இதை அப்படியே கேபிட்டலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம். ஏன்னா மீன ராசி அப்படிங்கிற ராசிக்குள்ளற சனீஸ்வரன் போகும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடையும் உங்களுடைய மூதாதையர் வழிபாடையும் தொடர்ந்து நல்ல முறையில் செய்தீர்களானால் அவர்களுக்கு இந்த 3ஆம் இடத்தின் பலன் அப்படியே கிடைக்கும் அப்படின்னு ரூல் இருக்குது. அந்த 3ஆம் இடத்தின் பலன் என்னது, முயற்சியினால் கூடிய வெற்றி. அப்போ 3ஆம் இடத்துக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்னது, தர்ப்பணாதி காரியங்கள்னு சொல்லுவோம். மூதாதையர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் திதிகள் அதெல்லாம் விடாமல் செய்யணும். எவ்வளவு தூரம் நீங்கள் தான தர்மங்கள்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக செய்யணும். இதெல்லாம் செய்ய செய்ய என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லதொரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இந்த சனி பெயர்ச்சி இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.